10 டேஸ் ஆஃப் ஏரியல் கடல் சேலஞ்சில் இதான் டே 5. மார்னிங் ஏஞ்சோடனே அப்படியே கிச்சன் பக்கமாக போய் வே ப்ரோட்டீனை எடுத்து கலக்கி குடிக்கலான்னு போயாச்சு. அப்புறம் கொஞ்சம் தேன் இருந்தது, அதையும் எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஊற்றிட்டு பால் மிக்ஸ் பண்ண மறந்துட்டேன், அதை கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலான்னு போயாச்சு. அப்புறம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன் கிளாஸ் எடுக்கணுன்ட்டு. என்ன கிளாஸ் கேட்டிங்கன்னா சிரமம் கிளாஸ். அங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போகும்போது நம்ம ஃப்ரெண்டு கூட தான் போனோம். சரியான மழை வேறு. இந்த மலைக்கு ஏற்ற இடம் டீ கடை. ஸோ அங்கே போய் டீ குடிக்கலாம், லெமன் டீ குடிக்க போயாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு டீ குடிச்சிட்டேன். குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போய் காட்டுவல் ப்ராக்டிஸும் ஸ்ட்ரெச் வார்ம் அப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் மறக்காமல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லியும் பண்ணுங்கள். இதுதான் டே 5. ஸோ இன்னும் 5 நாள் தான் இருக்குது. மறக்காமல் பண்ணிட்டே இருங்க. அப்படியே கொஞ்சம் சிரமம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சிரமம் டோர்னமெண்ட் போகிறேன். அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். அதை முடிச்சுட்டு காட்டுவல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிச்சுட்டு கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் ஒன் ட்ரை பண்ணேன். சிங்கிள் ஹேண்டு நல்லா வந்தது. ரவுண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணேன், அதுவும் ரொம்ப நல்லாவே வந்தது. ஜிம்முக்குள்ளே போய் ஷோல்டர் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணி ஜிம்முக்குள்ளே போனால் நம்ம ஆளை ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அவர் ஃபோட்டோ ஷூட் முடிச்சோடனே நம்மளும் வீடியோ எடுத்துட்டு திருப்பி ஜிம் விட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போய் பார்த்தா நல்லா வெயிட்டான உணவு இருந்தது. இந்த உணவு எடுத்துட்டு பெட்ரூம் இருக்கும் போனால் அந்த லேப்டாப்பில் படம் போட்டு அப்படியே உணவு உண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஹைட்ரேஷனுக்காக தண்ணியை குடிச்சிட்டு இன்றைய நாள் நிம்மதியாக முடிக்கிறேன். பாய்.